லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. காணாம போன உன் பையன் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கியா? சான்ஸே இல்ல, அவன்லாம் கிடைக்கவே மாட்டான். நீயே ஒரு பிளாட்ஃபார்ம், இதுல அடிஷனல் பிளாட்ஃபார்ம் வேறயா? உனக்கு அண்ணியை விட இவதான் முக்கியமா? சரி, உனக்கு அண்ணி மாமியாரா இல்ல இவ மாமியாரா? கௌதம், கௌதம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஓ, கோவில்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் மாட்டிக்கிட்டோம்ல. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மாட்டிக்கிறதுக்கு நாம என்ன திருடங்களா? கௌதம், இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? பேசாத. கோயில்ல வச்ச ஜானுவும் பைரவி அம்மாவும் நம்மள அத்தனை கேள்வி கேக்குறாங்க. அவங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருந்தும் அதை சொல்ல முடியாம வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஏன்? அன்னைக்கே ரகசியத்தை ஜானு கிட்ட சொல்லிடலான்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா நீயும் ரேவதி அம்மாவும் பிடிவாதமா வேண்டான்ட்டீங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு கண்ணால பாத்தீங்களா இல்லையா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுற தகுதி இருந்தும் ரேவதி அம்மா குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. என்ன பெத்தவங்க எனக்காக செய்யற வேண்டுதல நான் திருட மாதிரி யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே இது அசிங்கமா இருக்கு. இல்ல கௌதம், விஷயம் ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சா. ஓ, இத சொல்லி சொல்லி என்ன கொல்லாத. ஜானுக்கு உண்மை தெரிஞ்சா அதிர்ச்சி ஆவாங்க, அதானே? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. அது இப்பவே தெரிஞ்சா என்ன? என் வேதனை உனக்கு புரியல. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத சந்தோஷம் எனக்கு கிடைச்சும் அதை வெளியில சொல்ல முடியாத அதிர்ஷ்ட கெட்டவனா இருக்கேன். ஊருக்கு நடுவுல நின்னு அம்மா அப்படின்னு கத்துற சுதந்திரம் எனக்கு இருந்தும் ஏதோ குற்றம் செஞ்ச கைதி மாதிரி அம்மானு யாருக்குமே கேட்காம அமுக்கமா சொல்லிட்டு இருக்கேன். இது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எனக்கு அம்மா இல்லையேன்னு கவலையா இருந்ததை விட இப்ப அவங்க இருந்தும் அதை வெளியில சொல்ல முடியலங்கிற வலிதான் அதிகமா இருக்கு. அதை விட கொடுமை, என்ன பெத்த அம்மாவால அவங்க பிள்ளையே ஆசையா கூப்பிட முடியல. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என் பிறப்பு உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன கௌதம் இப்படி பேசுறீங்க? உங்க வேதனை எனக்கு புரியாம இல்ல. ஜானகி அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல சரியான நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. அந்த சரியான நேரம் தான் எப்போன்னு கேக்குறானா? ஜானுவோட நிலைமை, ரேவதி அம்மாவோட நிலைமை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமை தான் யாருக்குமே புரியல. நான் பெத்த அம்மாக்கும் உண்மையா இல்ல, வளர்த்த அம்மாக்கும் உண்மையா இல்ல. பெத்த அம்மாக்கு தேவையான மாத்திரையை கொடுக்க கூட நான் ஜானு கிட்ட பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. அம்மா வீட்டுல சாப்பிட்டேன்னு கூட ஜானு கிட்ட தைரியமா சொல்ல முடியல. இது என்ன வாழ்க்கை? இந்த பாரு இலக்க, இனிமே நான் எதையுமே மறைக்க மாட்டேன். உடனே உண்மையை ஜானு கிட்ட சொல்றேன். கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விடு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எங்க அம்மாக்கு என் அப்பா என்ன துரோகம் செஞ்சாரோ அதே துரோகத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அவன் மறைஞ்சிருக்கிற என் அம்மாவை தேடி அழிக்க பாக்குறான். நான் தேடி பிடிச்சு என் அம்மாவை மறைச்சு வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். கௌதம், என் அம்மா யாருன்னு இந்த உலகத்துக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நகரணி. கௌதம் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. இதுக்கு ரேவதி அத்தையை ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கௌதம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பைரவி அம்மா கோயில்ல என்ன பெத்த அம்மாவை அவ்வளவு கேவலமா திட்டாங்க. அத ஒரு மகனா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஐயோ, முதல்ல உங்க கோவத்தை குறைங்க. அவசரப்பட்டா எல்லாமே செதறிடும். கொஞ்ச நாள் போகட்டும். நானே அத்தைக்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன் கௌதம். நீங்க கொஞ்சம் பேசாம உட்காருங்க. ப்ளீஸ் கௌதம், உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆனாலும் நீ உண்மையை சொல்ல போறதில்ல. உன் பேச்ச கேட்டா கடைசி வரைக்கும் அம்மா இருட்டு ரூம்குள்ளே தான் இருக்கணும். பாவம், ஜானுவும் எனக்கு உண்மை தெரியலன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருப்பாங்க. யார் பாவமும் எனக்கு வேண்டாம். அதனால இப்பவே போய் ஜானு கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அதான் சரியா இருக்கும். அண்ணி,
இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு எதையோ பாத்துக்கிட்டு நின்னாங்க. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. கௌதம், எங்க போறீங்க? நான் தான் அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. இல்ல நான் எதுவும் சொல்லல. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் ஹால்ல போய் ஃப்ரீயா உட்கார்றேன். சரி போங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா வாப்பா, டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்ல பரவாயில்ல ஜானு, இலக்கியாவை வர சொல்லியிருக்கேன். சரி உட்காரு, வரட்டும். இல்ல வேணாம் ஜானு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா, என்ன விஷயம்? அது அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து கௌதம், எதுக்கு தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. நீ அதை கேட்டு பதட்டப்படக்கூடாது, அதிர்ச்சி ஆகக்கூடாது. இத சொல்லாம இருந்தா வாழ்க்கை முழுசும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடும். அதான் பூட்டி வச்ச ரகசியத்தை இன்னைக்கு உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜானு. எங்க அம்மா ரேவதி அம்மா தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ, இலக்கியா, ரேவதி அம்மா எல்லாரும் என்கிட்ட மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை கடவுள் எனக்கு காட்டிட்டாரு. இனி எந்த நிமிஷத்துல இருந்து என்னை யாரும் தாய் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல ஜானு. இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால நான் உன்னை விட்டு விலகிடுவனோ இல்ல உன்னை மறந்துடுவனோன்னு நீ பயப்பட வேண்டாம். நீதான் எனக்கு அம்மா. உன்னை என் பெத்த அம்மாவா நினைச்சுதான் நான் குழந்தையில இருந்தே வளர்ந்திருக்கேன். அதுக்காக நான் எப்பவும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்ட என் பிறப்பு ரகசியத்தை உன்கிட்ட சொல்லணும்னு கேக்குறியா? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊர்ல அம்மா இல்லாதவன அசிங்கப்படணும்? எனக்கு பெத்த தாய் இருக்கிறாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா? ரேவதி அம்மா ஒத்த புள்ளைய பெத்துட்டு அத ரகசியமாவே காலம் பூரா மறைச்சிருக்கணுமா? அதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஜானு. எனக்கு அம்மா இருக்காங்கிறத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? அஞ்சலி என் பிறப்பு ரகசியத்தை சொல்லி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ மௌனமாவே இருந்த. ரகசியம் தெரிஞ்சா நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவனோன்னு பயந்துட்டியோ? நீ வளர்த்த புள்ள உன்னை விட்டு போகும். என் மேல நீ நம்பிக்கை வைக்காம போயிருக்கலாம். ஆனா உன் வளர்ப்பு மேல உனக்கு சந்தேகம் வரலாமா? எப்படியோ எல்லாத்தையும் மீறி நான் ரேவதி அம்மா வயிற்றுல தான் பிறந்தங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. கௌதம், அத்தை பாருங்க. ஜானு, ஜானு, ஜானு என்னாச்சு? ஜானு, அத்தை ஜானு பாரு. ஜானு, ஜானு, எதுக்கு கௌதம் உண்மையை சொன்னீங்க? அத கேட்டுதான் அத்தை அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஜானு, ஜானு, ஜானு. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.